ஆர்டிவி வீரன் வழங்கும் ஷேடோ ஃபைட்டர் 3. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்டிவி வீரன். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். ஷேடோ ஃபைட்டர் அப்படின்ற ஒரு கேமு தான் நம்ம இன்றைக்கி விளையாண்டு பார்க்க போகிறோம். நம்மளும் ஒரு ஃபைட்டராக மாற போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என் புது இன்ட்ரோ வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அதுக்காக தானே இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். இவ்வளோ வந்தாச்சு காய்ஸ். என்னமோ பேசலாம். ஓகே, இவன் கூட தான் நம்ம சண்டை செய்ய போகிறோம். எஸ், சண்டை வந்தாச்சு தான். நான் அப்படியே இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன மாதிரியே இருக்கான் அவன். ஓகே, இது வந்து அடிக்கிறது, அது எத்துறது போல் இருக்குது, அப்படி தான் நினைக்கிறேன். கால் சிம்பிள் போட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே, நாங்கள் சண்டைக்கு ரெடி. மொதல் அடியை நான் அடித்து தொடங்கி வைக்கிறேன். ஓகே, மோட்டல் காம்பேட் மாதிரி இருக்குங்க. மோட்டல் காம்பேட் கேம் பிடிக்குன்னா இந்த கேம் பிளேயும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் பாருங்கள், செம்மையான கேம். கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்குது. பிசி கேம் மாரியே இருக்குங்க, செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஷேடோ ஃபைட்டர் 3. நான் 2 1 விளாட்ல, 3 தான். டிஸ்கோ கத்தி வச்சு மூஞ்சில் அடித்து. ஓகே, சாம்புராய் மாரியே இருக்கார். ஆனால் நம்மளுக்கு இது ட்ரைனிங் நினைக்கிறேன். ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, ஏன்னா கோச் இது பார்த்துட்ருக்காரு. ரோலிங்லேயே வந்து அடிப்பண்டா யாருக்கிட்ட பாத்தியில். வா வா வா, ஒல்வரின் பட யூ ஜாக்மேன் மாரி அடிக்கிறேன். ஐயோ அடிக்கிறானே, மூஞ்சிலே அடித்தான். எலும்பு உடையாது. இரா அவனை எத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான்டா எத்துவேன். வாடா, நாங்கள் மோட்டல் காம்பேட் ஃபேனு, என்கிட்டயே வா. நாங்கள்லாம் மோட்டல் காம்பேட் அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம் விளாண்டு தான்டா மேலே வந்திருக்கோம். பார்த்தீங்களா எப்படி தூக்கி போட்டேன்னு. WWFல வர மாதிரியே தூக்கி போட்டேன். கத்தியை பார்த்தீங்களா, மறைக்கி உள்ளே வச்சிட்டேன். எப்படி அவர் பார்க்கறதுக்கு என்னோடய கலர்லேயே என்ன மாதிரியே இருக்கார். நான் இப்படி தாங்க இருப்பேன், அதே மூஞ்சி அதே மாதிரியே தான் இருப்பேன். மண்டையும் அதே மாதிரி தைச்சிருக்கோம், கரெக்டாக தான் வச்சுருக்கேன் மண்டை. ஓகே ஓகே. இந்தமாரி ஆர்மர்லாம் கிடச்சிருக்கா. ஆக்சுவலாக எனக்கு ஆர்மர் பிடிக்கல. இவனுங்க போடுற ஆர்மர்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி வந்து எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இதே பிடிச்சிருக்கு. இந்த கை ஆம்ஸெல்லாம் தெரியுது. பட் இவனுங்க போட சொல்லுவானுங்க, என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகும். சரி போடலாம். போட்டால் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, இந்த ஆர்மர் நல்லாவா இருக்கே? நல்லாவே இல்லைடா. என்னடா இது கட்டமாக வச்சுருக்கீங்க. சரி, நம்ம போக பெஸ்ட்டான ஆர்மராக தேர்ந்தெடுத்துக்கலாம் மக்களே. ஸோ ஓகே, கத்தி குத்துறானுங்க. ஸோ அந்த கத்தியை விட இந்த கத்தி கொஞ்சம் பெருசாக பயங்கரமாக இருக்குது. விச்சர் கத்தி மாரியே இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேங்க, மோட்டல் காம்பேட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும். மோட்டல் காம்பேட் ஸ்டைலில் இதை உருவாக்கியிருக்காங்க ஷேடோ ஃபைட்டர். இது பிசி கேம்லாம் கிடையாது. பிசி கேம் தான் வந்து அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட்டு இது வந்து ப்ளே ஸ்டோர் கேம் தான். நீங்கள் ஃபோனில் டெவலப் பண்ணி விளையாடலாம். நானே இப்போ மொபைலில் தான் விளையாண்டுட்ருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர். அடி அடி, வேறு ஐயோ மிஸ் ஆகிட்டானே. அட்ரா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதான் அவனோட ஹெல்த்து. அதை நம்ம எப்போயாவது குறைக்கணும். அவன் குறைச்சிட்டானா அவன் வின்னு. இது தெரியும் நினைக்கிறேன். ஐயோ அடிக்கிறேன். இருடா, நான் எந்த பட்டன்னு பார்த்துக்கிறேன்டா நான். ஐயோ ஐயோ இருடா, மூஞ்சிலே ஏற்றிட்டான். ஐயோ சண்டை இருடா, இருங்கடா. மூஞ்சிலே. ஐயோ இருங்கடா, செம்மடி வாங்குறேன், தோத்துருவனும். ஐயோ காலை தட்டி விட்டானே. இருறா சாவுடா. எவ்வளோ அடி என்ன அடிச்சிருப்ப பார்த்தீங்களா. நான் நிறுத்துறா சொல்லிக்கிட்டு இருக்கேன், விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன திமிரு தானே அவனுக்கு. ஓகே, ரவுண்ட் 2 ஃபைட். சூப்பர். ஐயோ கத்தியை வச்சு குத்துறானே, கிட்ட போனால் அடிச்சிடுவேன். இந்த அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ப்ராக்டிஸ் எடுத்துட்டு ரோலிங்கில் வந்து அடிப்பேன்டா. ரோலிங்கில் வந்து அடிப்பேன்டா. அடி அடி, நல்லா மண்டையிலே போடு. எப்படி மண்டையிலே வச்சேன் பார்த்தீங்களா, அவன் பறந்துட்டான். ட்ரை பண்ணுறேன். நான் மெயின் பாயிண்ட்லேயே ஏற்றுறேன்டா. மேலே அங்கே ஏற்றிட்டான் போல இருக்குது. ரோலிங்கில் வந்து அப்படியே வாயிலே வைக்கிறேன். வாய் கிழிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் நெஞ்சில். ஐயோ அவன் அடிச்சிட்டானே, நான் அடித்தேன்னு நினச்சேனே. ஐயோ வயிற்றுலேயே அடிக்கிறேன். இருறா, உன்னை அந்த பிளேஸ்லேயே அடிக்கிறேன். எப்படி அதில் அடிச்சு வரான். சூப்பர். மண்டையிலே அடிக்கிறேன். ஓகே, ஜெயிச்சிட்டோம். ரவுண்ட் 2 வரைக்கும் தானே, ரவுண்ட் 3 வச்சிடாதீங்கடா அப்பா. ஃபினிஷ், கத்தம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2க்கு போகணும். அதுக்கு அந்த லெவல் அப் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ இன்னும் 11 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எதாவது எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிக்க வேண்டிங்கன்னா பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது? ஓகே, ஃப்ரீயாக என்னமோ போட்டிருக்கு. ஓகே, இது தட்டிட்டு இது வந்து அழகாக கிழிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும், இந்தமாரி கேம்ஸ் எல்லாம். ஓகே, என்னமோ கார்டு. ஓகே, ஆர்மர் கிடச்சிருக்கு. இந்த மண்டையில் போகிற ஹெல்மெட்டு, ஸ்வாடு, அப்புறம் இந்த ஆர்மரு. இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது எக்யூப் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுவும் எனக்கு பிடிக்கல. இந்த ஹெல்மெட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் மறைக்கிற மாதிரி இருக்குது. அவன் ஃபேஸ் வந்து என்ன மாதிரியே இருக்கா. ஸோ அது பார்க்கணுன்னு ஆசை. ஓகே, இவன் யாரா சொட்டத்தலை? இவன் தான் நம்ம குருநாதர். அப்படி தான் நினைக்கிறேன். இவன் தான் நம்மளுக்கு சண்டை சொல்லி கொடுக்குறாரோ. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. அதுதான், கவலைப்படாதீங்க. ஓகே, கேம்குள்ளே வந்துட்டோம். பொண்ணுன்றதுனால நான் பார்த்துருக்கேன். நான் பொண்ணுங்களை மிதிக்கிறவன் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அடிப்பேன், எங்கள் வழியில் குறுக்க வந்தா. டைலாக் பேச விட்றீங்களா? ஏன்னா பார்த்துட்ருக்கானுங்க, கண்ணும் நோக்கியான்ற மாரி பார்த்துட்ருக்குங்க. பொம்பளை பிள்ளையை சைட் அடிக்கையாடா நீ? அடி அடி காலில் ஏற்றுவேன். ஐயோ, பொம்பளை பிள்ளையை சைட் அடித்த நேரத்தில் அடிச்சிட்டாலே. ஐயோ, டிஷ்கா 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 அடி அடி வேகமாக அடி. பார்த்தீங்களா எத்து? நாங்களாம் எத்துனா ஐயோ. டைலாக் பேச விடு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அடிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ தேஷ்டேன். ஸோ ரவுண்ட் 2 வருமோ? ரவுண்ட் 2 இதை முடிச்சுட்டு நம்ம தேய்ச்சிருவோம். ஸோ கமான், ஒரே அடியில் உன்னை படுக்க வைக்கட்டுமா? ஐயோ ஐயோ. ஓகே, என்ன இது வந்து ஒரு வகையான பவர் போல் இருக்குங்க. தான் இந்த தட்டுனா இந்தமாரி ப்ளூ கலரில் வந்து டார்க்காக மாதிரி பவர் கொடுக்குது. அது அவளுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. இதோ இங்கே பாருங்கள், நான் அட்டென்ட் பண்ணுறேன். இதோ என்னமோ மேலே போக சொல்லுது. மேலே போனால் என்ன அர்த்தம்னு தெரியலையே. பவர் இதாக யூஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, அயன்மேன் பவர் மாரி யூஸ் பண்ணுறேன். செமையாக இருக்குது. ஸோ இந்தமாரி பவர் எபிலிட்டியும் நம்மக்கிட்டே இருக்கும். லெவல் தாண்ட எபிலிட்டி அதிகமாகிட்டே போகும் போல் இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் பெரிய கேம்னு நினைக்கிறேன். நம்ம பாஸ் ஃபைட் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதை முடிச்சுட்டு போயிடலாம். பாஸ் ஃபைட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மார்ட்டல் காம்பேட் மாதிரி தான், எல்லோரும் கூடயும் ஃபைட் பண்ணணும். இது ஆளுங்க கூட ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குமோ தெரியலையே. ஓகே, லெவல் 2 போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ தேய்ச்சிட்டே போனால் வந்துடும். ஓகே, இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மக்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும். எத்தனை டைம் அந்த நாய்க்குட்டியும் கேட்டிருக்கோம். ப்ளீஸ் பண்ணுங்கடா. ஓகே ஓகே, ஏப்போ இது தட்டினா ஹேடு வரும், எனக்கு தெரியாதா? ஓகே, இதுதான் மேப்பா? சாப்டர் 1. ஓகே ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஃபைட் வந்தால் யார் கூட ஃபைட் பண்ண போகிறாங்க? என்னடா இவன் என்ன மாதிரி பயங்கரமாக வச்சுருக்கான். ஸ்பாட்டன் மாரி ஸ்பேர் வச்சுருக்கான். ஐயோ, வந்தோடனே தூக்கி போட்டான். குத்தத்து தான்டா வச்சுருக்கா. ஸ்பியராக இல்லை இது தான் இல்லைங்க. ஊக்காங் கேமு, பிளாக் மைத் ஊக்காங் விளையாண்டுட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதில் வரக்கூடிய அந்த ஊக்காங் வச்சுருப்பார்ல, அந்த ஒரு வெப்பன் மாரியே வச்சுருக்கான் இவன். ஐயோ, ஊக்காங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்தியாடா? ஐயோ, கத்தியை வேறு பறக்க விட்டாங்க. ஒரே அடியில் கத்தியை பறக்க விட்டான். நம்மக்கிட்ட கத்தியில் வெறும் கையில் தான் சண்டை போடணும். கத்தியை இருக்கிற ஆப்ஷனே காட்ட மாட்டேங்குது. ஐயோ, கத்தி இல்லைன்னா கண்டிப்பாக கத்தி எடுக்கிற ஆப்ஷனே காட்டலையே. கையில் தான் சண்டை போடணும். சரி பரவாயில்ல, விடுங்க. ஐயோ, பறந்து அடிக்கிறான். ஆனால் கத்திலையும் இல்லைனாலும் நான் ராஜாடா. ஐயோ, தூக்கி போட்டானே. என்னங்க இப்படி பண்ணுறானுங்க? கத்தி இல்லைன்னா நான் வெத்தாயிருவேனே. இருந்தாலும் நான் பறக்க விடுவேன். ஆனால் அவன் பயங்கரமாக சண்டை போடுறாங்க பாருங்கள். ஹெல்த்து எவ்வளோ குறைச்சிட்டானு. இன்னும் கொஞ்சம் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஆர்டிபி வீரன். என்னடா இது ராக் மாரி எழுந்திருக்கிற? பவர் யூஸ் பண்ணட்டுமா? பவர் யூஸ் பண்ணி உன்னை அடித்து பொழக்கிறேன்டா. ஏங்க, நான் பவர் யூஸ் பண்ணுறதுனால அவனும் பவர் யூஸ் பண்ணிட்டான் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், அவனை அடிக்கவே முடியலங்க. பவர் வச்சிட்டோம். இங்கே எத்த தான் முடியுது. ஸோ என்னோடப்பா இது சூப்பர் பவர் யூஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது போயிட்டானே. போச்சு, தோத்துட்டோம். இதான் கத்தி இல்லைன்னா தோத்துறேன் நான். இதான் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. பேசிக்கிட்டே வந்து என்னால் ஃபைட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தோத்துருவேன் நான். ஸோ அது ஒன்று வியாதி எனக்கு.
இருந்தாலும் பேசிக்கிட்டே நம்ம எத்தனை மேட்ச் தேய்ச்சோம். ஸோ இந்த மேட்ச்சும் தேய்ச்சி காட்டுவேன். கத்தி இல்லைன்னா நான் வீக்னஸ்ங்க. ஸோ கத்தி தான் எனக்கு இதுவே. ஐயோ காற்றுல கத்தி வீசிட்டு இருக்கேனே. நீ இறாட்டே வெயிட் பண்ணுறா. நீ இதுலேயும் தோத்துட வேண்டாம், இதுலேயும் தோத்துட்டா செம்ம அசிங்கமாயிரும்டா. டே இருடா, வியூவர்ஸ் முன்னாடி ஜெயிக்க விட்றா. ஐயோ இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாதுடா, பொறுத்திருக்கவே முடியாதுடா. உன் தலையை 2 வெட்டி போடுறேன்டா கத்தியால். இப்போ பாருங்கள், ஒரு அடி கூட அவனை ஐயோ இப்போ தான் சொன்னேன், மூச்சு கூட விடக்கூடாது. அடி மூச்சு கூட. ஐயோ ஐயோ ஐயா போட்டுட்டானே. அநேகமாக இதான் கடைசி மேட்சோ. மக்களே இருங்க, ஃபைட் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதை முடித்தோன்னு சொல்லலாமா இல்லைனா ஓகே அவனை தேய்ச்சிட்டோன்னு நான் சொல்கிறேன். அவனை ஒரே அடியில் இப்போ ஜெயிக்கிறேன் பாருங்கள். ஜெயிச்சேனா எப்படி? அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்தியன் பைக்ஸ் அப்படி சொல்லி கேம் ப்ளே போட்டேன். அது ஜாம்பி வெர்ஷனோட போட்டிருப்பேன் நான். அதை கிட்டத்தட்ட 12 நிமிஷம் 13 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ போட்டேன். அதை காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க. ஸோ அதனால அதே வீடியோவை 6 நிமிஷம் 6 செகண்டுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கலன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட கடைசியில் டைனோசரோட இது பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் கண்டிப்பாக போட முடியும். நடுவில் இந்தமாரி செம்மையான ஒரு கேம்ஸ் எல்லாம் பண்ணலாம், ஃபைட்டிங் கேம். இதற்கு உங்களோட சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதோட பார்ட் 2 வெர்ஷன் போடுவேன். டெஃபினட்டாக போடுவேன். நீங்கள் என்ன பாருங்களேன். இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் சொல்லக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன் சும்மா. 100 லைக் வெறும் 100 டிபி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.